ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சினிமா சீக்ரெட்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோல நான் பேச போற விஷயம், நம்ம தமிழ் சினிமாவை சேர்ந்த ஒரு சில முன்னணி நடிகர்கள் ஒரு சில முன்னணி படங்களில் இணைந்து நடித்திருந்தாலுமே கூட காலப்போக்கில் ஒரு சில படப்பிடிப்புல இவங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்கிற அந்த வாய்க்கா தகராறுனால இனிமேல் ஜென்மத்துக்கு செத்தாலும் அவங்க கூட சேர்ந்து நடிக்க மாட்டேன்டா அப்படின்ற மாதிரி சபதம் எடுத்து இன்னி வரைக்கும் சேர்ந்து நடிக்காம இருக்கிறாங்க ஒரு சில நடிகர்கள். ஆனா இவங்களுக்குள்ள ஏதோ ஒரு சண்டை நடந்திருக்குன்னு தெரியும். எந்த மாதிரியான சண்டை அப்படின்றத வந்து பெருசா இவங்க சோசியல் மீடியால எந்த ஒரு இன்டர்வியூலும் சொல்ல மாட்டாங்க. ஆனா நம்ம தேடி கண்டுபிடிச்சு இவங்களுக்குள்ள இதான் பிரச்சனையா, இதுக்காக தான் சில்லித்தனமா இவங்க சண்டை போட்டுக்கிட்டு ஒண்ணு சேர மாட்டாங்களா அப்படின்ற மாதிரி நம்ம கேள்விப்பட்டோம். அது என்ன மேட்ரு, பிஹைண்ட் த சீன்ஸ் அப்படின்றத பத்தி இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல நம்ம பேச போறோம் நண்பர்களே. எந்தெந்த நடிகர்கள்லாம் சண்டை போட்டு இவங்களுக்குள்ள இருக்கிற அந்த என்ன பிரச்சனை அப்படின்றத பத்தி தெளிவா விளக்குமா. இதுக்கு மேல இன்ட்ரோடக்ஷன் கொடுத்து வளவல நான் பேச விரும்பல. நேரம் நான் விஷயத்துக்கே வரேன். இப்போ வாங்க வீடியோல போவோம். இப்போ இந்த லிஸ்ட்ல முதலாவதா சொல்ல போறது இயக்குனர் சங்கர் மற்றும் ரஜினி. இவங்களுக்குள்ள ஏற்பட்ட ஒரு சண்டை. என்னப்பா புதுசா நீயே ஒரு பொருளையை கிளப்பி விடுறியா? ஏன்பா இவங்க தான் 2.0 3.1 அடுத்தடுத்த படங்கள் வந்து அடுக்கிக்கிட்டே போறாங்க. ரஜினி அவர்களும் பாத்தீங்கன்னா அப்படியே ரிவர்ஸ் ஏஜ்ல போயிட்டு இருக்காரு. இவரை வச்சு சங்கர் மாதிரி பிரம்மாண்ட இயக்குனர் தான் படம் இயக்க முடியும். இப்போன்னு பார்த்து புதுசா ஒன்னத்தை கிளப்பி விடுறிய, என்ன நீயே ஒரு கண்டென்ட் கிரியேட் பண்றியா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுதான் இல்ல நண்பர்களே. இவங்களுக்குள்ள ஒரு சின்ன தகராறு எப்ப ஏற்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா 2.0 அப்படின்ற ஒரு படப்பிடிப்புல இவங்களுக்குள்ள ஒரு மிகப்பெரிய மனஸ்தாபம் ஏற்பட்டது. இதை கண்கூட நானே 2.0ல ஒரு பாகமா ஒரு ஒர்க் பண்ணும்போது நான் பார்த்துருக்கிறேன். ஆனால் அந்த காலகட்டத்தில் நம்மளுக்கு முழுசா எந்த விஷயத்தையும் தெரியாம நம்ம பேசக்கூடாது. ஆனால் இவங்க ரெண்டு பேரும் உள்ள ஏதோ ஒரு ஈகோ நடந்துட்டு இருக்கு அப்படின்றத நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஆனால் அன்னைக்கு நான் பேச முடியல, ஏன்னா அன்னைக்கு நான் சினிமா சீக்ரெட் சேனல்ல ஆரம்பிக்கவே இல்லை. சரி ரைட்டு, இத்தனை வருஷம் கழிச்சு இதை ஏன் இன்னைக்கு சொல்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமீபத்தில் ஒரு பத்திரிகையாளரோட பேட்டி பார்த்தேன். அந்த பத்திரிகையாளர் கொஞ்சம் ஃபேமஸான ஆள் தான். அவர் வந்து என் மனசுக்குள்ள இருந்த அந்த பாரத்தையே குறைக்கிற அளவுக்கு உண்மையாவே அப்படி ஒரு சம்பவம் நடந்ததுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. அதுக்கப்புறம் தான் ஓகே கழுத கான்பிடென்ட்டா நம்மளும் பேசிட்டு போயிடுவோம், நம்ம டவுட் பட்டது உண்மைதான் அப்படின்ற மாதிரி ஒரு கான்பிடென்ட் வந்ததுக்கு அப்புறம் இப்போ அந்த விஷயத்தை நான் பேசுறேன். அதாவது என்னன்னு பாத்தீங்கன்னா 2.0 அப்படின்னு ஒரு படத்தை ஆரம்பிக்கும் போது நம்ம சங்கர் அவர்கள் என்ன பண்ணாரு, இது வந்து எந்திரன் படத்தோட சீக்வல் அப்படின்ற மாதிரி சொன்னாரு. ஆனா எந்திரன் படத்துல எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி அவர் எடுத்தாரு, அந்த படத்துல பணியாற்றிய உதவி இயக்குனர் யாருமே இவர் கூட இல்ல. அதுக்கு பதிலா 2.0 அப்படின்றது இன்னி இருக்கிற டெக்னாலஜியை பேஸ் பண்ணி எடுக்கக்கூடிய படம் இல்லைங்களா. அதனால யங்ஸ்டர்ஸா வாரி இறப்போம் நம்மளோட டீமுக்குள்ள அப்படின்ற மாதிரி சங்கர் என்ன பண்ணிருக்காருன்னா, எக்ஸ்பீரியன்ஸே இல்லாத படிச்சுட்டு அப்படியே ஃப்ரெஷ்ஷா வந்திருப்பாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி பல பேர் இந்த படத்தோட படப்பிடிப்புல ஒரு உதவி இயக்குனர்களா வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இவரோட நெருங்கிய உறவினரோட ஒரு மகனை வந்து இவர் எக்ஸிகியூட்டிவ் ப்ரொடியூசர் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய பொறுப்புல போட்டிருக்காரு. எக்ஸிகியூட்டிவ் ப்ரொடியூசர்னா அந்த இடத்துல வந்து ஒரு நல்ல அனுபவமிக்க ஒரு ஆளை போட்டாதான் எந்தெந்த நடிகர்கள் கிட்ட நம்ம எப்படி பழகணும், எப்படி இன்டராக்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு அனுபவம் இருக்கும். ஆனா இவரு சங்கரோட சொந்தக்கார பையன் அப்படின்ற ஒரு தோரணையில உள்ள வந்ததுக்கு அப்புறமா எந்த நடிகரை எப்படி மதிக்கணும் அப்படின்ற ஒரு மரியாதை தெரியாத ஒரு பையனா தான் அவர் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்ல வலம் வந்ததா சொல்லப்படுது. அவரோட பேர்லாம் நான் குறிப்பிட விரும்பல. இந்த தோரணையில தான் ரஜினி அவர்கள் மேல ஒரு என்ன காண்டு என்னமோ இருந்ததோ தெரியல, ரஜினி அவர்கள் ஒரு காலகட்டத்தில் மரியாதை இல்லாம பேசிட்டு இருக்காரு. என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா, ஒரு காலகட்டத்தில் ரஜினி அவர்கள் அந்த படப்பிடிப்புக்கு சரியான நேரத்தில் வர முடியலையா, இருந்தாலும் கஷ்டப்பட்டு டிராபிக்ல மாட்டி அங்கங்க அப்படியே கார பிடிச்சி ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்து சேர்ந்துட்டாராம். வந்து உடனே பரபரப்பா வந்த ரஜினி, ஐயோ படப்பிடிப்பு ஆரம்பிச்சாச்சா, நான் அரை மணி நேரம் லேட்டா, உடனே போய் நான் மேக்கப் போட்டுக்கிறேன்னு மேக்கப் ரூம்ல உட்காந்து மேக்கப் போட ஆரம்பிச்சிருக்காரு. இவர் வந்தது தெரிஞ்ச அந்த எக்ஸிகியூட்டிவ் ப்ரொடியூசர், அதாவது சங்கர் அவரோட உறவினரோட மகனவன், ஸோ அவர் வந்து என்ன பண்ணிருக்காரு, நேரம் ரஜினி கிட்ட வந்து இப்படிதான் லேட்டா வருவீங்களா, ஒரு பொறுப்பு வேணா, கரெக்ட் டைமிங் நீங்க வரமாட்டீங்க அப்படின்ற மாதிரி சரமாரியா அந்த மேக்கப் பண்ணதுலயே ரஜினி அவர்களை கடுமையா நடந்துகிட்டதா சொல்லப்படுது. இதை பார்த்தோன்னா ரஜினி அவர்கள் கூனி குறுகி உட்காந்துட்டாராம். ஏன்னா ஒரு மேக்கப் மேனேஜர்ல இவ்வளவு சீனியர் நடிகர் இவரை வந்து நேத்து வந்த பொல்லாக்கா பையன் நம்மள இப்படி பேசுறானே அப்படின்ற மாதிரி அவருக்கு ஒரு வருத்தமும் இருந்திருக்குது. ஆனா இது எதுவுமே சங்கர் அவர்களுக்கு தெரியாம நடக்காது. சங்கர் அவர்கள் சுதந்திரம் கொடுக்காம இப்படி வந்து எடுத்தவங்க ஒத்தனை யாருமே பேச மாட்டாங்க அப்படின்றத ரஜினி அவர்கள் அன்னைக்கு புரிஞ்சுக்கிட்டாராம். இது மட்டும் இல்லாம அந்த படப்பிடிப்புல ஒரு சில நாட்கள் நாங்க இருந்தேன், நியூஸ் சேகரிக்கிறதுக்காக நான் போயிருந்தேன். அந்த டைம்ல என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது என்னோட அனுபவம். பொதுவாகவே ரஜினி மாதிரி சூப்பர் ஸ்டாருக்கு எப்படி போடுவாங்க கேரவன் அப்படின்றத பாத்தீங்கன்னா, ஷூட்டிங் ஸ்பாட்ல இருந்து ஒரு சில மீட்டர்கள், ஒரு 100 மீட்டர், அதிகபட்சம் 200 மீட்டர், இது இந்த டிஸ்டன்ஸ்ல தான் வந்து கேரவன் வந்து போட்டு இவங்க உடனே மேக்கப் போட்டுக்கிட்டு நேரா வந்து செட்ல வந்து நிக்கிற மாதிரி தான் வந்து ஒரு அரேஞ்ச்மெண்ட்ஸ் நடந்திருக்கும். ஆனா இந்த படத்துல மட்டும்தான் ரஜினி அவர்களோட கேரவன் கிட்டத்தட்ட ஷூட்டிங் ஸ்பாட்ல இருந்து 500 கிலோமீட்டர் தள்ளி ஒதுக்குப்புறமா போட்டதை நான் அன்னைக்கு தான் பார்த்தேன். ஏன்னா நான் வந்து நியூஸ் சேகரிக்கும் போது EVP அப்படின்ற ஒரு இடத்துல தான் போய் நியூஸ் சேகரிக்க போனேன். அங்கதான் இந்த படத்தோட ஒரு சில காட்சிகள் வந்து படமாக்கிட்டு இருந்தாங்க. அங்கேயே பாத்தீங்கன்னா ரஜினி அவர்களோட கேரவனை செட்டுல இருந்து ரொம்ப தூரம் தள்ளி போட்டு அங்க இருந்து தான் ஒரு தினமும் மேக்கப் போட்டு நடந்து போயிட்டு வந்து இருப்பாரு. ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் ரஜினி அவர்கள் ஏதாவது ஆத்திர அவசரம்னா கூட கேரவனுக்கு போகாம அங்கேயே மனுஷன் செட்லயே நிக்கிறது, எங்கேயாவது உட்கார்றது, அதுக்கப்புறம் அப்படியே ஒலாத்துறது, இப்படிதான் நான் பார்த்துருக்கிறேன் அவரை. அங்க போகும்போது ரஜினி அவர்கள் முக்காவாசி நேரம் அந்த ஸ்பாட்ல நின்றுட்டே தான் இருப்பாரு. அவருக்கு சேர் கூட போட மாட்டாங்க, அவரும் வாயை திறந்து கேட்கவும் மாட்டாரு, அப்படி இப்படி ஒலாத்திக்கிட்டே தான் இருப்பாரு. ஸோ இந்த அளவுக்கு ரஜினி அவர்களுக்கு மரியாதை இல்லை அப்படின்றது எனக்கு அன்னைக்கே தெரிஞ்சு போச்சு. அது மட்டும் இல்லாம சங்கர் அவர்கள் இந்த படத்தை இயக்கும் போது
அதாவது கிட்டத்தட்ட ஒரு 20ல இருந்து ஒரு 30% படப்பிடிப்பு அவங்களோட அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் தான் இயக்கி நான் பார்த்துருக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் அந்த படத்துக்கு வந்த அக்ஷய்குமார் அவர்களுக்கு கொடுத்த மரியாதை கூட ரஜினி அவர்களுக்கு இல்லை. அக்ஷய்குமாரை தலையில தூக்கி வச்சு ஆடினாங்க. ஆனால் ரஜினி அவர்களை பெருசா ட்ரீட் பண்ணல. ஒரு சூப்பர் ஸ்டார் அப்படின்ற ஒரு இமேஜுக்கு அவரை ட்ரீட் பண்ணல. அக்ஷய்குமாரோட படங்கள் இங்க எதுவுமே ஓடல. தமிழ் சினிமால ரஜினி அவர்களுக்கு மட்டும் தான் ஃபேன்ஸ். அதுவும் இந்திய சினிமால ரஜினி அவர்களுக்கு தான் அதிகப்படியான ஃபேன்ஸ் இருக்கா இல்லையான்னு தெரியாத அளவுக்கு கூட ஒரு சில தற்குறிகளை இவங்க வந்து அசிஸ்டன்ட் டைரக்டரா வந்து யூஸ் பண்றது மிக மிக தவறான விஷயம். ஸோ இதனாலதான் பாத்தீங்கன்னா 2.0 அப்படின்ற ஒரு படம் விமர்சன ரீதியா சுமாரான விமர்சனம் கிடைச்சாலும் கூட ஒரு வியாபார ரீதியாக இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சதுக்கு முக்கியமான காரணம் அக்ஷய்குமார் கிடையாது, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தான். இதெல்லாம் ரைட்டுப்பா, கிளைமேக்ஸ்ல என்னாச்சு அதுவா விஷயத்துக்கு வா அப்படின்ற மாதிரி கேட்டீங்கன்னா, இந்த படத்தோட கடைசி நாள் படப்பிடிப்பு முடிஞ்சதுக்கு அப்புறமா சங்கர் அவர்களோட நெருங்கிய ஒரு வட்டாரத்துக்குள்ள இருக்கிற ஒருத்தரை கூப்பிட்டு சங்கர் அவர்கள்கிட்ட நான் சொல்ற மாதிரி சொல்லிடுவா அப்படின்ற மாதிரி ரஜினி என்ன சொல்லியிருக்காரு தெரியுங்களா? இனிமேல் என் ஜென்மத்துல நான் சங்கர் அவர்கள் கூட சேர்ந்து படம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்பாட்ல இருந்து கிளம்பினாராம். அதனால ப்ரொடியூசருக்கு நஷ்டமாக கூடாதுன்னு ப்ரமோஷனுக்கு வந்த ரஜினிகாந்த் அவர்கள் இனிமேல் சங்கர் அவர்கள் கூட சேர்ந்து படம் பண்றதுக்கான வாய்ப்புகளே இல்லை அப்படின்ற மாதிரி ரஜினி அவர்களே நேரடியாக சொல்லியாச்சு. ஸோ இதை வந்து ரஜினி அவர்களே ஒரு சில இன்டர்வியூல சொல்லியிருக்காருன்ற மாதிரி சொல்றாங்க. அது எந்த இன்டர்வியூன்னு எனக்கு தெரியல, ஆனா நடந்தது இதுதான் அப்படின்றத நான் கேள்விப்பட்டேன். உங்களுக்கு சொல்லிட்டேன். இது பற்றி உங்களோட கருத்துக்களை நீங்க கமெண்ட்ல போடுங்க. இப்போ இந்த லிஸ்ட்ல இரண்டாவதா சொல்ல போறது சிவகார்த்திகேயன் மற்றும் சந்தானம். இவங்களுக்குள்ள நடந்த ஒரு மிகப்பெரிய போர். இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இதுக்கு முன்னாடியே நடிகல, இனிமேலும் செத்தாலும் நடிக்க மாட்டாங்க. இதுக்கு நடுவில் என்ன பிரச்சனை ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா விஜய் டிவி மெட்டீரியல் நண்பர்களே. அதாவது சந்தானம் அவர்கள் எந்த லெவலுக்கு விஜய் டிவியில ஒரு மிகப்பெரிய ஸ்டாரா இருந்தாருன்னு நம்மளுக்கு தெரியும். அதுக்கப்புறம் தமிழ் சினிமால சிலம்பரசன் அவர்கள் தான் இவர் அறிமுகப்படுத்தினாரு. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தனுஷ் கூட ஒரு சில படங்கள் பண்ணாரு. உதாரணத்துக்கு பொல்லாதவன் போன்ற படங்களை நம்ம சொல்லலாம். இதுக்கப்புறமா இவங்களுக்குள்ள கிளாஷ் எப்போ வர ஆரம்பிச்சது? இதே மாதிரி சந்தானம் அவர்கள் சினிமாவுக்கு வந்ததுக்கு அப்புறம் விஜய் டிவில மிக பாப்புலரா இருந்த ஒரு நடிகர் யாருன்னு பாத்தீங்கன்னா சிவகார்த்திகேயன் அவர்கள் தான். இந்த மாதிரி போயிட்டு இருக்கும்போது ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவர்கள் 3 அப்படின்ற ஒரு படத்தை நான் இயக்க போறேன், தனுஷ் அவர்கள் தான் அந்த படத்துல ஹீரோ. சோ சந்தானம் அவர்களே வந்து நம்ம படத்துல ஒரு காமெடி ரோல் பண்ணுங்க அப்படின்னு கூப்பிட்டதுக்கு ஆரம்பத்துல சந்தானம் அவர்கள் ஓகே சொல்லியிருந்தாலுமே கூட அதுக்கப்புறம் சிம்பு அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, நீ தனுஷோட படத்துல நடிக்க கூடாது அப்படின்னு ஒரு ரிக்வஸ்ட் கொடுத்த உடனே சந்தானம் அவர்கள் அந்த படத்துல நடிக்க மறுத்துட்டாராம். இதனால கடுப்பான நம்ம தனுஷ் அவர்கள் என்ன பண்ணிருக்காரு, உங்ககிட்ட மட்டும் தான் விஜய் டிவில இருந்து ஒரு மெட்டீரியல் கிடைக்குமா, நான் கூட்டுன்னு வரம் பாடுற ஒரு அடிமைன்னு சொல்லி சிவகார்த்திகேயன் அவர்களை கூட்டு வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணி விட்டு அவரை காமெடினா மட்டும் வச்சுக்காம உன் கூட இருக்கிற காமெடினாலாம் நீ வந்து காமெடினாவே வச்சிருப்ப சிம்பு, என்கிட்ட இருக்கிறவங்களாம் நான் ஹீரோவே மாத்தி விடுவேன் அப்படின்னு சவால் விட்டு சிவகார்த்திகேயன் அவர்களை ஹீரோ லெவல்ல கொண்டு போய் செங்குத்தா நிக்க வச்சது வேற யாருமே இல்ல, சாக்ஷாத் தனுஷ் அவர்கள் தான். சோ அந்த பெருமை தனுஷ்க்கு என்னைக்குமே இருக்கும். இருந்தாலும் இதுக்கு அப்புறம் என்னாச்சு அப்படின்றது தான் மேட்ரு. ஏன்னா இவர் வந்து ஹீரோவா வந்ததுக்கு அப்புறமா இவருக்குன்னு ஒரு தனி ஒரு சூப்பர் ஸ்டார் ரேஞ்சுக்கு ஒரு இடம் கிடைச்சிருச்சு இல்லைங்களா? இதை பார்த்துட்டு இருந்த சந்தானம் அவர்கள் ஐயோ அப்பவே போய் நான் கூட சேர்ந்துருக்கலாமே, சேர்ந்துருந்தா அந்த ஒல்லி நடிகரை என்ன கொஞ்சம் பெரிய ஆளாக்கி விட்டுருப்பான், இவன் வந்து இவனும் படம் நடிக்க மாட்டான், என்னையும் ஒரு பெரிய ஆளா கூட மாட்டான் அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் நம்ம எஸ்டிஆரை பார்த்து புலம்ன கதெல்லாம் உண்டு. இதுக்கப்புறம் பார்த்துருக்கிறாரு, கொஞ்ச நாள் போவோம் அப்புறம் பண்ணி போகணும் இருக்கும்போது தான் என்றென்றும் புன்னகை அப்படின்ற ஒரு படத்துல கமிட் ஆகி நடிக்க ஆரம்பிச்சாரு சந்தானம் அவர்கள். அந்த படப்பிடிப்புல ஒரு மிகப்பெரிய அவமானத்தை சந்திச்சாரு சந்தானம் அவர்கள். அது என்ன அவமானம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த படத்துல வந்து ஒரு 3 ஹீரோ சப்ஜெக்ட் இல்லைங்களா, ஒன்னு வினய், அதுக்கப்புறம் நம்ம சந்தானம், இதையும் தாண்டி வர யாருங்க நம்ம ஜீவா உடுட்டம் பாருங்க மெயின் ஹீரோவே. இவங்க 3 பேரும் சேர்ந்து ஒரு படத்துல அந்த படத்துல நடிக்கும் போது என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா, இவங்க 2 பேரோட கம்பேர் பண்ணா சந்தானம் அவர்களுக்கு தான் பேமெண்ட் அதிகமா. ஆனா வழக்கம் போல இந்த கேரவன் மேட்டர் தாங்க. கேரவன் வந்து யாரெல்லாம் முக்கியமான கதாபாத்திரத்தை பண்ற நடிகர்களோ அவங்களுக்கு ஷூட்டிங் ஸ்பாட் உள்ளே போடுவாங்க, இல்ல வெளில பக்கத்திலே போட்டுருவாங்க. ஆனா சந்தானம் அவர்களுக்கு 1 கிலோமீட்டர் தள்ளி கேரவனை போட்டுருக்காங்க. இதை பார்க்கும் போதே சந்தானம் காண்டாயிட்டார். ஆனா என்னதான் இவங்களோட சம்பளம் அதிகமா வாங்கினாலும் ஹீரோ அப்படின்ற ஒரு இமேஜ்ல நான் இல்ல, இனிமேல் வந்து காமெடினாவே நடிக்க கூடாதுரா, பணமாவது மண்ணாங்கட்டியாவது, நான் ஹீரோவாவே நடிக்கிறேன் அப்படின்ற ஒரு அவதாரத்தை அன்னைக்கு தான் வந்து சந்தானம் எடுக்கணும்னு முடிவு பண்ணி இன்னைக்கு ஹீரோவா டிராவல் பண்ணுகிறாரு. ஆனா அவரோட ஒரு சில படங்கள் வந்து ஓரளவுக்கு ஹிட் ஆனாலுமே கூட அவருக்கு ஒரு பெரிய ஹீரோ அங்கீகாரம் கிடைக்காததுக்கு முக்கியமான காரணம் எமோஷன்ல முடிவு எடுத்ததுதான். எமோஷன்ல எந்த முடிவும் எடுக்காதீங்க, நின்று நிதானமா யோசிச்சு எடுக்கணும், அப்பதான் நம்ம எடுக்கிற முடிவு கரெக்டா இருக்கும் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். இப்ப மூணாவதா சொல்ல போறது தனுஷ் மற்றும் ரோபோ சங்கருக்கு ஏற்பட்ட ஒரு சின்ன மனஸ்தாபம். இதனால தனுஷ் அவர்கள் சேர்த்தாலும் ரோபோ சங்கரை பக்கத்துல சேர்க்க மாட்டேன், சேர்த்தாலுமே என்னோட ரகசியத்தை எதுவுமே சொல்ல மாட்டேன், ஏன்னா இவன் எங்கேயாவது போய் பேட்டி கொடுக்குறேன்னு சொல்லி ஏமானத்தை வாங்கி விட்டுறான் அப்படின்ற ஒரு சம்பவம் தான். என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ரோபோ சங்கர் அவர்கள் அவரோட லிவர் பிரச்சனை, அதாவது குடிச்சு அவரோட உடம்பு கெட்டு போனனால ஒரு ட்ரீட்மெண்ட்ல இருந்து நல்லபடியா பொழைச்சு வெளில வந்துட்டாரு. வந்ததுக்கு அப்புறமா ஒரு சில இடத்துல வந்து ஒரு பேட்டி கொடுக்குறேன், ஒரு சில பொது இடங்கள்ல வந்து நான் பேசுறேன் பாரு காமெடியான்னு சொல்லி நிறைய சர்ச்சையில மாட்டினாரு. உதாரணத்துக்கு அன்சியோட தொடமேட்டர்ல மாட்டினாரு. இதுக்கப்புறம் நம்ம தனுஷ் அவர்கள்கிட்ட மாட்டினதுதான். என்னன்னா ஒரு பேட்டியில என்ன சொல்லிட்டாரு, தனுஷ் அவர்களும் என்ன மாதிரி தாங்க குச்சி சுத்தி நின்றாரு, நான் குச்சி இந்த மாதிரி ஆயிட்டேன். அதுக்கப்புறம் தனுஷ் அவர்கள் இந்த சரக்கெல்லாம் விட்டுட்டு நீ இனிமேல் இப்படி இரு குடிக்காத அப்படின்ற மாதிரி என்ன அட்வைஸ் பண்ணாரு. சோ தனுஷ் அவர்களும் ட்ரங்கன் பார்ட்டி தான், அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி நாசுக்கா தனுஷ் அவர்களோட மானத்தை வாங்கிட்டாரு. ஏன்னா தனுஷ் அவர்கள் குடிப்பாரா இல்லையா அப்படின்ற ஒரு டவுட்லயே தான் கோலிவுட்ல இருக்கிற எல்லாருமே சுத்தி நின்றாங்க. ரோபோ சங்கர் கொடுத்த ஸ்டேட்மெண்ட்ல ஆட
இவனும் குடியார பையதானா அப்படின்ற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இதை பார்த்தோன்னா செம காண்டாயிடுச்சா நம்ம தனுஷ் அவர்களுக்கு. அடா பாவி, உன்னை நம்பி தானடா எவ்வளவு ரகசியத்தை சொன்ன, ஓப்பனாவே இருந்தேனடா, நீ கடைசியில் என்ன போட்டு கொடுத்துற பத்தியா, இனிமேல் என் பக்கமே வராது நீ அப்படின்ற மாதிரி அடிச்சு துரத்தி விட்டாரா. இது மட்டும் இல்லாமல் இந்த மாரி படத்துல யூஸ் பண்ண கண்ணாடி கூட நான் சஜஸ்ட் பண்ணுது அப்படின்ற மாதிரி சொல்லி இன்னும் தனுஷ் அவர்களோட மானத்தை வாங்கி விட்டுக்கிறார் ரோபோ சங்கர். நாலாவதா விஜய் மற்றும் நெப்போலியன். ஊரறிஞ்ச கதை. 2007 வருஷம் அந்த போகிரி படத்துல நம்ம நெப்போலியன் அவர்கள் போய் விஜய் கிட்ட போய் ஒரு போட்டோ எடுக்கலாம், என் நண்பர்கள்லாம் USA NRI இவங்கெல்லாம் வந்துருக்காங்க, ஃபுல் போதையில வந்துக்கிறாங்க. விஜய் நீங்க வந்து போட்டோ கொடுப்பீங்களா இல்லையா அப்படின்றதுக்கு விஜய் அவர்கள் கேரவனை பூட்டிட்டு உள்ள ரிஹர்சல் பார்த்துட்டு இருந்தாரா. பார்த்துட்டு இருக்கும்போது வெளில அவரோட உதவியாளரான மாரி என்றவர் விஜய் அவர்களை கட்டி காப்பாத்திருக்கிறாரு. மாரி நீ கதவு தரகறியா இல்லையா, நேரா கேரவன் உள்ள நான் போயிடுவேன் நம்ம நெப்போலியன் அவர்கள் பிரச்சனை பண்ண மாரி அதுக்கு ஒத்துக்காம இருக்க மாரியை பிடிச்சி பலார்னு 2 அடி அடிச்சதுக்கு அப்புறம் மாரி வாயிலிருந்து பொலபொலம் ரத்தம் ஊத்த அந்த சத்தத்தை கேட்டு உள்ள ரிஹர்சல் பார்த்துட்டு இருந்த தளபதி விஜய் அவர்கள் வெளில வந்து என் அசிஸ்டன்டே நீ அடிக்கிறியா அப்படின்னு சொல்லி எகிரி கடைசியில் இவங்க 2 பேருக்குள்ள பிரச்சனையா, இனிமேல் செத்தாலும் உன் படத்தை நான் நடிக்க மாட்டேன், உன் படத்தை கூட நான் பார்க்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி நெப்போலியன் அவர்கள் 17 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த சபதம் இன்னைக்கு வந்து கொஞ்சம் தளர்ந்து போய் ஓகே சமாதானம் ஆயிடுவோமா அப்படின்ற மாதிரி விஜய் கிட்ட கேட்டா, அதுக்கெல்லாம் எனக்கு டைம் இல்லை, நான் எலெக்ஷன்ல பிஸியா இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி விஜய் இன்னைக்கும் தட்டி வச்சுக்கிறாரு. ஸோ மறப்போம் மன்னிப்போம், இதுதான் நம்ம கான்செப்ட். அன்னைக்கு சூழ்நிலை வர இன்னைக்கு சூழ்நிலை வர ஸோ எல்லாருமே மாத்திக்கிட்டாதான் நம்ம 2 பேரும் சேர்ந்து நடிக்க முடியும். இல்லைன்னா எல்லாருமே இருதுருவங்களா சினிமாவில் சுத்தினே இருப்பானுங்க, எவனும் ஜோடியாக இருக்க மாட்டான்பா. 5வது நம்ம AK அஜித் மற்றும் வடிவேலு. இவங்களுக்குள்ள நடந்த பிரச்சனையும் பல பேருக்கு தெரியும், தெரியாதவங்களுக்கு சொல்லிடுறேன், புது பசங்களுக்கு சொல்லிடுறேன். என்ன மேட்டர்னா இவங்க 2 பேரும் சேர்ந்து ராஜா அப்படின்ற ஒரு படத்துல நடிச்சாங்க. அந்த படத்துல பாத்தீங்கன்னா வடிவேலு அவர்களோட காமெடி ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம அஜித் அவர்கள் கூட சேர்ந்து நிறைய படங்கள்ல வடிவேலு நடிச்சாலுமே கூட இவங்க 2 பேரும் நல்லா பழகி இருக்கிறோமே, நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தானேயாவோ, போயா நம்ம எப்படி வேணாலும் வாடா போடா அப்படின்ற மாதிரி நம்ம திட்டிக்கலாம். நான் கூட அப்பப்போ டேகாலின்னு இவங்க செல்லமா கூடுவேன். நாங்க 2 பேரும் சேர்ந்து பல இடத்துல போய் பல்லான வேலை பார்த்திருக்கோம் அப்படின்ற மாதிரி படத்துல மட்டும் தான் நடிப்பாருன்னு பாத்தீங்கன்னா செட்டிலேயே நம்ம வடிவேல் வந்து அந்த மாதிரி பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. இது வந்து அஜித் அவர்களுக்கு ஆரம்பத்துல புரியல, அதுக்கப்புறம் போக போக சொல்லி பார்த்துருக்காரு. சொன்னவனதான் ரொம்ப ஓவரா உக்கிரமா நம்ம வடிவேல் அவர்கள் செட்ல நடந்தோன்னே இந்த படத்தோட முடிஞ்சுப்போம், இதுக்கப்புறம் வடிவேல் அவர்கள் எந்த படத்தில் நடிச்சாலும் நான் வரல அப்படின்ற மாதிரி அஜித் அவர்கள் ஓப்பனாவே எல்லா ப்ரொடியூசர் கிட்டையும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாராம். இது மட்டும் இல்லாம அஜித்தை கமிட் பண்ணும்போது ஒரு சில தயாரிப்பாளர்கள் வடிவேல் அவர்களை கமிட் பண்ணலாம் நினைக்கும் போது ஸ்ட்ரிக்டா ஒரு கண்டிஷன் போட்டுருவாரா, நீ யார வேணாலும் காமெடியா போடு, ஆனா வடிவேல மட்டும் போடுறாத, அப்படி நீ வடிவேல போட்டா நான் இந்த படத்துல இருந்து வெளியேறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல போய் லைனா பாத்தீங்கன்னா அஜித் அவர்கள் நிறைய படம் நடிச்சாலும் அந்த படத்துல எதுலையுமே வந்து நம்ம வடிவேல் இருக்க மாட்டாரு. அது முக்கியமான காரணம் அஜித் அவர்களோட மானத்தை காத்துல பறக்கூட்டார் வடிவேலு ஷூட்டிங் ஸ்பாட்ல, அதுவும் ராஜா ஷூட்டிங் ஸ்பாட்ல. 6வதா சொல்ல போறது நம்ம விக்ரம் மற்றும் சூர்யா. இரு துருவங்கள். தமிழ் சினிமால இவங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்து நடிச்சாங்க. அதுக்கப்புறம் இவங்க 2 பேருமே முடிக்கிறதுக்கு முக்கியமான காரணம் ஒரு நடிகை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அந்த எந்த நடிகை அப்படின்றத என் வாயால நான் சொல்ல விரும்பல. ஸோ ஆனால் பல காரணங்கள் இருக்கு. அதில் ஒரு காரணம் இந்த நடிகை கூட விக்ரம் அவர்கள் தொடர்பில் இருந்தார் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கப்புறம் அந்த நடிகை இவரு கூடயும் தொடர்பில் இருந்தாங்க. இதெல்லாம் 2 பேருக்கும் அட இந்த பொண்ணால் தான்டா பிரச்சனை அப்படின்ற மாதிரி 2 பேரும் பிரச்சனை பண்ணி போயிட்டாங்கன்ற மாதிரி ஒரு சில ரூமர்ஸ் வரும். இருந்தாலுமே கூட இது உண்மையா இல்லையா நம்மளுக்கு தெரியாம பேசக்கூடாது. ஆனா நான் கேள்விப்பட்ட வரைக்கும் ஒரு உண்மை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா விக்ரம் மற்றும் சூர்யா இவங்க 2 பேரும் இணைந்து நடித்த படம் தான் பிதாமகன் அப்படின்ற ஒரு படம். இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா 2 பேரோட பெர்ஃபார்மன்ஸும் அல்டிமேட்டா இருக்கும். 2 பேரும் மாறி மாறி வேற லெவலில் கலகிருப்பாங்க. விக்ரம் சீரியஸா இருந்தா சூர்யா அவர்கள் கலகலகலன்னு இருப்பாரு. ஆனா இந்த படம் முடிஞ்சு வெளியே வந்ததுக்கு அப்புறமா விக்ரம் அவர்களுக்கு பயங்கரமா பாராட்டுகள் வந்தது. விக்ரம் அவர்களுக்கு நேஷனல் அவார்டே கிடைச்ச உடனே சூர்யா அவர்கள் செம கடுப்பாயிட்டு இருக்காரு. நானும் தாண்டா ஈக்குவல் எஃபோர்ட் போட்டேன், அவராச்சும் டைலாக் பேசல, நான் எவ்வளவு டைலாக் வளன்னு பேசல சினிமா சீக்கிரத்துல வர இந்த ஆள் மாதிரி, ஆனா எனக்கு நேஷனல் அவார்டு தான் கொடுக்கல, ஒரு அவார்டு கூட கொடுக்காம விட்டீங்களா அப்படின்ற மாதிரி சூர்யா அவர்களுக்கு அந்த காலகட்டத்தில் வருத்தம் ஏற்பட்டு இனிமேல் நானும் விக்ரமும் காம்படிட்டர்ஸ், நாங்க 2 பேரும் அடிச்சு போய் இனிமேல் பாரு அப்படின்னு சொல்லி விக்ரமுக்கு ஈக்குவலா இவரும் உடம்பு ஏற்றுறது 6 பேக் கொண்டு வரது அப்படின்ற மாதிரி இவரும் லைனா நடிச்சு படங்கள்லாம் பெரிய ஹிட் கொடுத்துட்டு இருந்தாரு. ஆனா இன்னைக்கு 2 பேருக்கும் நேரம் சரியில்லை போடுது. 2 பேரும் டப்பா படமா கூட்டுக்கிறாங்க. இவங்க 2 பேரும் காம்ப்ரமைஸ் ஆகி நான் இந்த படம் நடிக்கிறேன் நீ அந்த படம் நடி அப்படின்ற மாதிரி பேச்சுவார்த்தையில இருந்தாங்கன்னா இந்த காம்படிஷன் ஹெல்த்தியான காம்படிஷனா இருக்கும். இல்ல சிம்பு தனுஷ் மாதிரி சப்ப காம்படிஷனா இருக்கும்பா அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிற நண்பர்களே. இந்த லிஸ்ட்ல வெறும் 6 பேர் தான் சொல்லியிருக்கேன், வேற யாருமே சண்டை போட்டுக்கலையே அப்படின்னு கேட்டீங்கன்னா சண்டை போட்ட ஆள் தான் சமாதானம் ஆயிட்டாரு. எந்த சண்டையில எந்த லிஸ்ட்ல நான் சேர்க்கறது, இந்த சத்யராஜையும் நம்ம ரஜினிகாந்த் அவர்களையும் எவ்வளவு நாளா சேர மாட்டேன், என் படத்துல நீ வில்லனா நடி, உன் படத்துல நான் வில்லனா நடிக்கிறேன் மாத்தி சண்டை போட்டவங்க இன்னைக்கு கூலி படத்துல ஒண்ணு சேர்ந்துட்டாங்க. இவங்க சண்டையெல்லாம் நம்ப கூடாது. இந்த லிஸ்ட்ல சொன்ன இந்த 6 பேருமே ஃபியூச்சர்ல ஒண்ணு சேரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ வரைக்கும் நம்ம இவங்களை வச்சு கண்டென்ட் போடுவோம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.